வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகரும் தொலைக்காட்சி தலைவருமான விஜய் சனிக்கிழமை திருச்சியில் தனது மாநில அளவிலான பிரச்சாரத்தை தொடங்கினார். ஏராளமான மக்கள் அவரை ஈர்த்தனர். அதே நாளில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் நடைபெறவிருக்கும் முப்பெரும் விழாவிற்கு தனது தொண்டர்களை அழைத்த அறிக்கையில் புதிய அரசியல் பிரவேசத்தை வெளிப்படையாக பெயரிடாமல் மறைமுகமாக விமர்சித்தார். திமுக பொதுமக்களை தொந்தரவு செய்யும் வெறித்தனமான சித்தாந்தமற்ற கூட்டங்களில் செழித்து வளர்ந்த கட்சி அல்ல என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார். அதற்கு பதிலாக கட்சி ஒரு ஒழுக்கமான சித்தாந்த ரீதியாக இயக்கப்படும் சக்தியாக ஒன்றிணைந்து வலுவான கொள்கைகளை சுமந்து செல்லும் அர்ப்பணிப்புள்ள போர்வீரர்களாக சிதறடிக்கும் கட்சி என்று அவர் விவரித்தார். முப்பெரும் விழா கட்சித் தொழிலாளர்கள் தங்கள் ஒற்றுமையையும் அர்ப்பணிப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்த ஒரு தளமாக செயல்பட வேண்டும் என்று முதல்வர் மேலும் வலியுறுத்தினார். திமுக ஒரு அசைக்க முடியாத சித்தாந்த ரீதியாக பலப்படுத்தப்பட்ட எஃகு கோட்டை என்று அவர் விவரித்தார். அதை எதிரிகள் பழையவர்களாக இருந்தாலும் சரி, புதியவர்களாக இருந்தாலும் சரி, அச்சுறுத்தவோ தொடவோ முடியாது. ஸ்டாலின் கூறுகையில், இந்த நிகழ்வு திமுகவின் 75 ஆண்டுகால வரலாற்றை மறுபரிசீலனை செய்வதன் மூலம் தொண்டர்களை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளது. கட்சியின் நோக்கத்தை விடாமுயற்சியுடனும் வலிமையுடனும் முன்னெடுத்துச் செல்வதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை புதுப்பிக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துமாறு உறுப்பினர்களை அவர் வலியுறுத்தினார். தனது தலைமையின் கீழ் மாநிலத்தின் முன்னேற்றத்தை எடுத்துரைத்த ஸ்டாலின், கடந்த 4 ஆண்டுகளில் சரிவில் இருந்து தமிழகம் மீண்டுள்ளது என்றார். இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்தது, கல்வி மற்றும் சுகாதாரத்தை வலுப்படுத்தியது, தொழில்களை ஈர்த்தது, வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தலை முன்னேற்றியது ஆகியவற்றுக்கு தனது அரசாங்கத்திற்கு அவர் பெருமை சேர்த்தார். மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் கூட திராவிட ஆட்சி மாதிரியின் கீழ் தமிழ்நாட்டின் சாதனைகளை உறுதிப்படுத்துகின்றன என்றும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.